பாஜக நடத்தும் ரகசிய ஆபரேஷன், அமித்ஷா போடும் அதிரடி ஸ்கெட்ச், களமிறங்கிய புலனாய்வு படை, மொபைல் எண்ணை மாற்றிவிட்டு ஓட்டம் பிடிக்கும் திமுக அமைச்சர்கள், வலையில் சிக்கிய 8 புள்ளிகள். வணக்கம் நண்பர்களே. திமுகவை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லிக் கொண்டாலும் அது ஊழல்வாதிகளின் முன்னேற்றக் கழகமாகவே செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. அந்த வகையில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு ஊழல் சாம்ராஜ்யமாகிவிட்டது. அந்த அளவுக்கு திமுகவின் அத்தனை அமைச்சர்களும் போட்டி போட்டு ஊழல் செய்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் ஊழல் அமைச்சர்களை கட்டம் கட்ட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். என்றாலும் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை நிரந்தர டிஜிபியை நியமித்தால் திமுக ஊழல் அமைச்சர்களுக்கு சிக்கலாகிவிடும் என்ற பொறுப்பு டிஜிபியை நியமித்துக் கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்தபடி யார் மீதும் கைது நடவடிக்கை எடுக்க விடாமல் பாதுகாத்து வருகிறார். என்றாலும் அடுத்தபடியாக தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்ததுமே முழு கட்டுப்பாடும் அவர்கள் கைக்கு மாறும்போது பல அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகிறது. அந்த வகையில் திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் துரைமுருகன், ஏவாவேலு, ஐ. பெரியசாமி, பொன்முடி, செந்தில் பாலாஜி, கே.என். நேரு உள்ளிட்ட பல ஊழல் புள்ளிகளின் வழக்குகள் தற்போது சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் கே.என். நேருவை இலாக்கா வைத்து அமலாக்கத்துறை காய் நகர்த்தி வருவது திமுக வட்டாரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் பல திமுக அமைச்சர்கள் தற்போது தமிழகத்தில் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் மொத்த ஊழல் பணத்தையும் வெளிநாடுகளில் பதுக்குவது, தேர்தல் பட்டுவாடாவிற்காக பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளியில் எடுத்து விடுவது போன்ற பலதரப்பட்ட வேலைகளில் திமுக புள்ளிகள் தற்போது இறங்கியுள்ளார்கள். இதன் காரணமாக தேர்தல் நிதி என்கிற பெயரில் பல ஆயிரம் கோடிகளை திமுக புள்ளிகள் வாக்காளர்களுக்கு கொடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். இதற்காக முக்கிய அமைச்சர்கள் தங்களது பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடன் தற்போது டீல் பண்ண தொடங்கியிருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கசிய தொடங்கின. இதன் காரணமாக கருப்பு பணத்தை களத்தில் இறக்கிவிடும் திமுக புள்ளிகளை கட்டம் கட்டும் முயற்சியில் மத்திய அரசின் புலனாய்வு படை களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது. இது காரணமாக திமுக புள்ளிகள் யார் யாருடன் லிங்க் வைத்துள்ளார்கள், யார் யார் மூலம் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு கருப்பு பணத்தை இடம் மாற்றுகிறார்கள் என்பதை அறியும் முயற்சியில் மத்திய ஏஜென்சிகள் களத்தில் இறங்கியதால் முக்கிய திமுக புள்ளிகள் உஷாராகிவிட்டார்கள். அதன் முதல் கட்டமாக தங்கள் போனில் பேசுவதை புலனாய்வு படையினர் மோப்பம் முடித்துவிடக் கூடாது என்பதற்காக இதுவரை தாங்கள் பயன்படுத்தி வந்த செல்போன் எண்களை அத்தனை திமுக புள்ளிகளுமே அவசர கதியில் மாற்றியுள்ளார்களாம். அதேபோல் அமைச்சர்களுக்கு நெருக்கமான நிர்வாகிகள், மேனேஜர்கள் உள்ளிட்ட பலரும் கூட தங்களது மொபைல் எண்களை மாற்றி வேறு நபர்கள் பெயரில் வாங்கிய புதிய எண்களை ரகசியமாக வைத்திருக்கிறார்களாம். இந்த புதிய எண்கள் மூலம் தான் தற்போது கருப்பு பணத்தை பட்டுவாடா செய்யும் வேளைகளில் திமுக அமைச்சர்களும் நிர்வாகிகளும் பேசி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்திய புலனாய்வு பிரிவுகள் நம்மை தீவிரமாக கண்காணிக்கிறார்கள், அதனால் அனைவரும் இந்த முறை ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும், குறிப்பாக பணப்பட்டுவாடா விவகாரத்தில் எந்தவித சட்ட சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்று திமுக புள்ளிகளை அறிவுறுத்தியுள்ளாராம். அதன் காரணமாகவே இந்த முறை கடந்த காலங்களை விட திமுக தரப்பு எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறார்களாம். முக்கியமாக எப்போதுமே தங்களை சுற்றி இருக்கும் திமுக நிர்வாகிகளை இந்த பணப்பட்டுவாடா விஷயத்தை டீல் பண்ணாமல் புதிய நபர்களை, அதுவும் அரசியலுக்கு சம்பந்தமில்லாத புள்ளிகளை தங்கள் பக்கம் இணைத்துக் கொண்டு செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு தங்கள் மீது யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி தங்களது மொபைல் எண்களை மாற்றியதோடு தங்களுக்கு நெருக்கமாக இருந்த நிர்வாகிகளையும் ஏறக்கட்டி வைத்துவிட்டு அரசியலுக்கு சம்பந்தமில்லாத நபர்களை கொண்டு வந்து இந்த விவகாரத்தில் திமுகவினர் பயன்படுத்தி கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. என்றாலும் இதுபோன்ற தேர்தல் நேரங்களில் அரசியல் புள்ளிகள் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்வார்கள் என்பதை அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் தங்களது அனுபவத்தில் பார்த்தவர்கள் என்பதனால் திமுகவின் இதுபோன்ற சூழ்ச்சிகளை முறியடிக்கும் வகையில் பல புலனாய்வு அதிகாரிகளை களத்தில் இறக்கிவிட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்களாம். தற்போதைய நிலவரப்படி தமிழக காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை என அனைத்து துறைகளும் மு.க.ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அதனால் திமுக புள்ளிகளை அவர்களை காப்பாற்றி வருகிறார்கள் என்றாலும் தேர்தல் ஆணையம் தமிழகத்துக்கு வரும்போது தற்போது மு.க.ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து அமைப்புகளின் அதிகாரமும் அவர்கள் கைக்கு மாறிவிடும். அதன் காரணமாகவே அந்த சமயத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் அதிரடியாக களமிறங்கி தற்போது கண்காணித்து வரும் அத்தனை திமுகவின் சீக்ரெட் புள்ளிகளையும் கட்டம் கட்டிவிடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் டெல்லி மேலிடம் நடத்தி வரும் இந்த ரகசிய ஆபரேஷனில் தேர்தலுக்குள் திமுகவின் 8 முதல் 10 புள்ளிகள் சிக்கிவிடுவார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? ஹைதராபாத் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு.
ஆந்திராவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எந்த கட்சிக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பது குறித்து பாராவில் என்கிற ஒரு தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தது. அது மிகவும் துல்லியமாக இருந்ததாக தேர்தலுக்கு பிறகு அனைவரும் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் அதே ஹைதராபாத் நிறுவனம் தற்போது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளார்கள். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் 70 லட்சம் பொதுமக்களிடத்தில் கருத்து கேட்டு ஒரு கணிப்பை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதில் திமுக கூட்டணி 41% ஓட்டுகளை பெறும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி 37% ஓட்டுகளை பெறும் என்றும் கூறியுள்ளார்கள். அந்த வகையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கிடையே 2% வாக்கு வங்கி வித்தியாசம் இருந்த நிலையில் இந்த முறை 4% வித்தியாசம் இருக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. அதேபோல் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 13% ஓட்டுகளை பெறும் என்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டுகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாங்களே 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம், அப்படி இல்லை என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பின்தள்ளிவிட்டு 2வது இடத்தை பிடிப்போம் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வரும் நிலையில் இந்த கருத்து கணிப்பில் 13% ஓட்டுகள் மட்டுமே பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அதனால் விஜயை பொறுத்தவரை இன்னொரு விஜயகாந்தாக மட்டுமே தமிழக அரசியலில் ஒரு இடம் பிடிப்பார், தனிப்பெரும் சக்தியாக உருவாக வாய்ப்பே இல்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் பலரும் இது குறித்து கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி, விஜய்க்கு இது மிகப்பெரிய அசிங்கம். தாவேகா பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் பரபரப்பு தகவல். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண் நிர்வாகிகள் பலரும் ஆரம்பத்தில் அவரை பெருமையாக பேசி வந்தார்கள். ஆனால் அவரது மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்ததை அடுத்து பல பெண் நிர்வாகிகள் விஜய்க்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். அவர்களில் ரஞ்சனா நாச்சியார் குறிப்பிடத்தக்கவர். இந்த நேரத்தில் விஜயின் மனைவி சங்கீதாவை திமுக இயக்குகிறது, அதனால்தான் தேர்தல் நேரத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்று தாவேகா கூறி வருவது குறித்து அவர் கூறும்போது, தன்னுடைய மனைவியை இன்னொரு கட்சி இயக்குகிறது என்று சொல்வதில் விஜய்க்கு மிகப்பெரிய அசிங்கமாகும். இதற்கு எப்படிப்பட்ட பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடன் 25 வருடமாக வாழ்ந்த மனைவி இப்போது என்னிடத்தில் இல்லை. நான் அவரை பிரிந்து விட்டேன். அவரை இன்னொரு கட்சி இயக்குகிறது என்று விஜய் சொன்னால் அவர் குடும்ப தலைவனாக மட்டுமின்றி அரசியல் கட்சி தலைவராகவும் தோற்றுவிட்டார் என்றுதான் நான் சொல்வேன். இப்படி சொல்வது எந்த மாதிரியான மனநிலை? இப்படி சங்கீதாவை அவர் சொல்வது அவரது கண்ணியத்தை குறைக்கும் விதமாக உள்ளது. என்னை கேட்டால் சங்கீதா ஒரு கண்ணியமான பெண்மணி. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் விஜய்க்காக அர்ப்பணித்துள்ளார். இவர் ஒரு நடிகையுடன் உறவு வைத்திருக்கிறார் என்பதால் விவாகரத்து கேட்கிறார் என்று கூறியுள்ள ரஞ்சனா நாச்சியார், இவர் ஜாலியாக ஒரு நடிகையோடு வெளியில் வருவார், விவாகரத்து மனு குறித்து கேட்டால் அதையெல்லாம் ஒர்த்தே இல்லை என்று சொல்வார். 25 ஆண்டுகால வாழ்க்கையை இவ்வளவு மோசமாக பேசக்கூடிய இவரா பெண்களை மதிக்கக்கூடியவர்? தனது மனைவியையும் மகளையும் வீட்டை விட்டு விரட்டி அடித்துவிட்டு மற்ற பெண்களுடன் மகளிர் தின விழா கொண்டாடுகிறார். அதை கொண்டாடுவதற்கு விஜய்க்கு என்ன அருகதை உள்ளது என்று விஜயின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்.